தொடர்ந்து 2026 தேர்தல்களும் எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு நேரத்துல வந்து இப்போ விஜய் களத்துல இருக்கிறாரு. திமுக ஒரு கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விஜய் பக்கம் யாரெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்க? விஜய் பக்கம் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விஜயோடைய விருப்பம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய ஒரே இலக்கு. அதிமுகவையோ அதிமுக கூட்டணியோ உடைக்கணுங்கிறது அவருடைய இலக்கு கிடையாது. அதிமுக பாஜக ரெண்டு பேருக்குமே விஜயும் சேர்த்து ஒரு அலைன்ஸ் வச்சிடலாமான்னு இப்போ வரையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அது வேற. ஆனால் எனக்கு ரொம்ப விஜய் தனித்து நிற்க ஆசைப்படுகிறார். ஆனால் அவருடைய நோக்கம் ஆதவ அர்ஜுனாவிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும், விடுதலை சிறுத்தைகளில் வந்து எப்படியாவது இழுத்துறணும், முடிஞ்சால் காங்கிரஸ் வருமானு ட்ரை பண்ணணும். இதுதான் அவங்களுடைய முயற்சியை ஒழிய அதிமுக இருந்து எந்த கூட்டணியும் இழுக்கணுங்கிறதுக்கான முயற்சி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய மிகப்பெரிய இலக்கே திமுக கூட்டணியை உடைக்கணும். அதுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அதனுடைய பேச்சு பரப்புரை வடிவங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆதவ அர்ஜுனா ஒரு 10 நிமிஷம் பேச விட்டிங்கன்னா போதும். இந்த இரும்பு மனிதர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு கடவுள் கிடையாது, கலைஞர் மாதிரி மோசம் யாரும் கிடையாது, ஸ்டாலின் மாதிரி யாரும் மோசம் கிடையாது. இதுதான் ஆதவ அர்ஜுனா கட்டமைக்கிற பிம்பம். அப்போ ரொம்ப வெளிப்படையாக திமுக ஒழியணும், திமுக கூட்டணி உடையணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் விஜய் செயல்படுகிறார் என்று சொல்வதை விட ஆதவ அர்ஜுனா செயல்படுகிறார். ஆதவ அர்ஜுனா சொல்லுகின்ற எழுதி கொடுக்குற விஷயத்தை தான் விஜய் பேசுகிறார். அதனால் அவருக்கு கூட்டணி ஆசைனா விடுதலை சிறுத்தைகளை உடைக்கணுங்கிறது அந்த ஒரு நோக்கம் தான். அப்புறம் அவங்களுக்கு அதன் மூலமாக தலித்துகள் வாக்குகள் இன்றைக்கி திமுகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கணிசமாக திமுகவுக்கு கிடச்சிருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும்பாலும் அதிமுகவுக்கு செல்கின்ற வாக்குகள் எல்லாம் தலித் வாக்குகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுகவுக்கு வந்து தலித் வாக்குகள் கணிசமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை உடைக்கணும் அப்படிங்கிறது விஜய் கட்சியினுடைய நோக்கம். அப்புறம் முஸ்லீம்களும் மிகப்பெரிய அளவில் திமுக வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டையும் சிதறடிக்கணுங்கிறது அது நோக்கமாக இருக்கிறதுனால திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.